ஹலோ பைக்கர்ஸ், வெல்கம் பேக் அவர் அனதர் வீடியோ. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நான் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் தான் மோட்டோவில். நம்ம சேனலில் பைக் ரிலேட்டடான வீடியோ, பைக் ட்ராவலிங் வீடியோ தான் போஸ்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்குறோன்னா, ஹவு டு சூஸ் யுவர் பைக். உங்களுக்கான பைக்கை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பைக் எடுக்கும்போது அவன் அந்த பைக் வச்சுருக்கானே, இவன் இந்த பைக் வச்சுருக்கானே, நம்மளும் அதேமாதிரி பைக் எடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டு எடுக்காதீங்க. உங்களுக்கு அந்த பைக்கு செட் ஆகுமா, இல்லை உங்களுக்கு அந்த பைக்கு பிடிச்சிருக்கா, இல்லை கம்ஃபர்டபுளாக இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த பைக் எடுக்கணும். சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க, RS100 எடுத்து ஒரு 50,000 பைக் எடுத்திருப்பாங்க. ஒரு ரூபா செலவு பண்ணி பைக்கை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா, இந்த பழைய வண்டி எடுத்து ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கணும். உங்களுக்கு அந்த வண்டி மேலே ஒரு லவ், அதனால் அந்த பைக் எடுத்து அவங்க ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அதுமாரி உங்களுக்கு எந்த வண்டியை பிடிச்சிருக்கோ அதை எடுங்க. ஒரு மைலேஜ் கொடுக்கல, ஃபேமிலியோட போகிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த வண்டி பிடிச்சிருந்தா நீங்கள் எடுக்கலாம். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச வண்டியை மட்டும் எடுங்க. மற்றவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பைக் எடுக்காதீங்க. இது யாருக்கான வீடியோனா, நான் பைக் எடுக்க போகிறேன், ஆனால் எனக்கு அந்த பைக்கு சூட்டபிள் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அவங்களுக்காக தான் அந்த வீடியோ. நீங்கள் ஒரு ஆசை ஒன்று வச்சுருப்பீங்க பைக் மேலே. உங்கள் சூழ்நிலைனால அந்த பைக்கை விட்டுட்டு நீங்கள் வேறு பைக் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வீட்டில் பணம் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பீங்க. ஒரு மாதம் இல்லை 2 மாதம் போனோன்னே உங்களுக்கு அந்த பைக் பிடிக்காமே போயிடும். உங்களுக்கு பிடிச்ச பைக்கை விட்டுட்டு நீங்கள் வேறு பைக் எடுக்கும்போது உங்களுக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபையாகவே இருக்காது. நீங்கள் நிறையா பேரை பார்த்துருப்பீங்க. புது பைக் எடுத்து ஒரு மாதம் இல்லை 2 மாதத்துலேயே பைக் எடுத்துருப்பாங்க. அதுக்கெலாம் என்ன காரணம் நான் அடித்து சொல்கிறேன். அவங்களுக்கு அந்த பைக்கை பற்றி தெரியாமல் எடுத்திருப்பாங்க. இல்லைனா வேறு எவனோ எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் எடுத்திருப்பாங்க. அந்த பைக் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அவங்க ரைடிங் போகிறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அதனால தான் அந்த பைக்கை அவங்க சீக்கிரமாக விற்றுட்டு வேறு பைக் வாங்குறாங்க. நீங்களும் அந்த தப்பாக பண்ணாதீங்க. அதுமாரி நீங்கள் பைக் எடுக்கும்போது ஒரு கலர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் ஷோரூம் போகிறீங்க, அப்போயும் உங்களுக்கு அந்த கலர் இப்போ அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, சரி ஆல்டர்னேட்டிவாக ஒரு கலர் எடுப்போம் அப்படின்னு எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணியிருக்கீங்க, காஸ்ட்டு செலவு பண்ணுறீங்க. இன்னொரு 10 நாள் கூட இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லையே. வெயிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் எடுங்க. எப்பயுமே ஃபஸ்ட் லவ் தாங்க பெஸ்ட் லவ். அது பொண்ணாக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி. நமக்கு எப்பயும் பைக்கு தான். அதனால் பைக் எடுக்கும்போது பார்த்து பொறுமையாக எடுங்க. ஒன்றும் தப்பே கிடையாது. பைக் எடுக்கும்போது அவசரம் இருக்கக்கூடாது. எவ்வளோ பொறுமையாக எடுக்க முடியுமோ அவ்வளோ பொறுமையாக எடுங்க. எந்த தப்பும் கிடையாது. மொதல் விஷயம் என்னென்னா, உங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்னு முடிவு பண்ணுங்க. நீங்கள் ஒரு பட்ஜெட் வச்சுருப்பீங்க. ஒரு ரூபாக்குள்ள வச்சுருப்பீங்க, இல்லை 2 ரூபாக்குள்ள வச்சுருப்பீங்க, இல்லை அமௌண்ட் இருந்தால் நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் பட்ஜெட்டை முதல்ல முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு பைக் எடுக்கிறதுக்கு அது ஒரு ஈஸியான வழியாக இருக்கும். 2வது விஷயம் என்னென்னா, உங்களோட பர்பஸ். நீங்கள் எதுக்காக அந்த பைக்கை யூஸ் பண்ண போகிறீங்க? சிட்டி ரைட்ஸுக்கு ஓட்ட போகிறீங்களா? இல்லைனா லாங் ரைடா? இல்லைனா ஆஃப் ரோடிங்கா? அதை முதல்ல முடிவு பண்ணுங்கள். இப்போ சிட்டி ரைட்னா உங்களுக்கு டெய்லியும் ஆஃபீஸ் போயிட்டு வருவீங்க, இல்லை காலேஜ் போகிற பசங்க அந்த மாரி தான் உங்களுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவீங்க. அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாரி ஒரு வண்டி எடுங்க. இப்போ லாங் ரைடு போகிறீங்களா? லாங் ரைடுனா நான் மோஸ்ட்லி லாங் ரைடு போவேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் இங்கெல்லாம் சுற்றுவேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாரி ஒரு வண்டி எடுங்க. நீங்கள் இப்போ ஆஃப் ரோடிங் போகிறீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ரோடிங் பைக்ஸாக பார்த்து எடுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு வேறு வண்டிலாம் உங்களுக்கு அந்த ஒரு ஜாலியை கொடுக்காது ஆஃப் ரோடிங்க்கு. அதனால் நீங்கள் ஆஃப் ரோடிங் பைக்ஸாக பார்த்து எடுத்துங்க. 3வது விஷயம் என்னென்னா, உங்களோட கேட்டகரி என்னென்னு பாருங்கள். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மாடலில் எடுக்க போகிறீங்களா? அப்படி இல்லைனா எக்கனாமிக்கலாக எடுக்க போகிறீங்களா? லாங் ட்ரிப் போகிறதுக்கா? இல்லைனா ஆஃப் ரோடிங்கா? அதை முதல்ல பாருங்கள். இப்போ ஸ்போர்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டோன்னா பசங்க மோஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. ஏன்னா அது ஒரு சீனாக இருக்கும் பைக்கு. அதில் என்னென்ன பைக் எடுக்கலாம்னா KTM 200, R15 V3, RS 200 இதெல்லாம் ஸ்போர்ட்ஸில் வரும். இன்னும் கொஞ்சம் நிறையா பைக் இருக்குது. நீங்கள் 2,00,000 உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் எந்த பைக் வேணுமோ நீங்கள் பார்த்து எடுத்துங்க. உங்களுக்கு லாங் ரைடு போகிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கா என்னென்னு பார்த்து நீங்கள் செக் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் லாங் ரைடு தான் அதிகமாக போகிறீங்க. மற்றபடி நீங்கள் சிட்டிஸ்லலாம் கம்மியாக தான் பைக் ஓட்டுறீங்க. அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு பைக்கு 2 இதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு பைக் பார்த்து எடுத்துங்க. நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஃபுட் டெலிவரி, அமேசானு, ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்குலாம் பைக் இருந்தால் தான் வேலையே. அதனால் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டியாக வச்சுருப்பாங்க. ஹோண்டா, ஷைனு, யூனிகானு, பிளாட்டினாலாம் வேறு லெவலில் மைலேஜ் கொடுக்கும். அந்தமாரி பைக் தான் எடுத்துப்பாங்க. நீங்கள் இப்போ சிட்டியில் அதிகமாக நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்தமாரி மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டியாக எடுத்துக்கலாம். லாங் ட்ரிப்புக்கு நீங்கள் என்ன பைக் எடுக்கலாம்னா, ஹிமாலயன் இருக்குது. KTM அட்வென்ச்சர் சீரிஸில் உங்களுக்கு பிடிச்ச பைக் எதுனா எடுத்துங்க. எக்ஸ்பல்ஸ் சொல்லலாம். எக்ஸ்பல்ஸ் உங்களுக்கு
ஆஃப் ரோடிங்க்கு ஒரு லோ பட்ஜெட் பைக்கு தான் அது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடா போக முடியலனாலும், உங்களுக்கு வந்து அந்த பட்ஜெட்டுக்கு அது ஒரு ஒர்த்தான பைக் தான். நீங்க வந்து அதுமாரி உங்களுக்கு எந்த பைக் பிடிச்சிருக்கோ, அத முதல்ல நீங்க பார்த்து எடுத்துக்கங்க. இப்ப 4வது விஷயம் என்னன்னா, ஸ்பீடு. சில பேருக்கு வந்து ஸ்பீட பார்த்தீங்கன்னா, ஒரு 90 டூ 100 போவாங்க. சில பேரு 110லேருந்து 120 போவாங்க. அதுமாரி உங்களுக்கு எந்த ஸ்பீட்ல போனா கம்ஃபர்டபுளா இருக்குமோ, அந்த மாரி உள்ள பைக்கா பார்த்து எடுத்துக்கங்க. சிசி வந்து அந்த அளவுக்கு உள்ளதா பார்த்து எடுத்துக்கங்க. பிராண்டு. இப்ப வந்து நீங்க வந்து உங்களோட கேட்டகரீஸ முடிவு பண்ணிட்டு, இப்ப ஸ்போர்ட்ஸா என்னான்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இப்ப அதில உங்களுக்கு எந்த கம்பெனி வேணும், அந்த பிராண்ட பாருங்க. உங்களுக்கு வந்து அதில வந்து அவைலபிளா மெட்டீரியல்லாம் உங்க ஊர் பக்கமே கிடைக்குமா? அதெல்லாம் பாருங்க. சர்வீஸ் சென்டர் ஈஸியா இருக்கா? அதெல்லாம் பார்த்துட்டு, உங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிச்சிருக்கோ, அத பார்த்து எடுத்துக்கங்க. 6வது விஷயம் என்னன்னா, உங்களோட ரைடிங் ஸ்டைல். நீங்க க்ரூசர் ஓட்ட போறீங்களா? இல்லன்னா ஸ்ட்ரீட்டா? இல்லன்னா ஸ்போர்ட்ஸா? அது முதல்ல முடிவு பண்ணுங்க. இப்ப க்ரூசர்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதில தண்டர்பேர்டு, அதுக்கப்புறம் வந்து அவெஞ்சர் இதெல்லாம் வந்து க்ரூசர் டைப்பு. இப்போ க்ரூசர் வந்து உங்களுக்கு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல் ஓட்டுற பசங்கள்ட்ட வந்து இந்த வண்டிய குடுத்து ஓட்டுனீங்கன்னா, அவங்களுக்கு உடனே வந்து ரிஸ்ட் பெயினு, அதுக்கப்புறம் பேக் பெயின் எல்லாம் வந்துரும். அது வந்து சில பேருக்கு தான் செட் ஆகும். உங்களுக்கு அது மாரி இந்த 3 இதில வந்து உங்களுக்கு எந்த பைக் செட் ஆகுதோ, அத பார்த்து நீங்க எடுத்துக்கங்க. 7வது விஷயம் என்னன்னா, ரிவ்யூ. முதல்ல பைக் ரிவ்யூஸ் நெறையா பாருங்க. ஏன்னா, இப்போ வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூவா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து அவங்க யூஸ் பண்ணத தான் உங்களுக்கு சொல்லியிருக்க போறாங்க. அதனால உங்களுக்கு ஈஸியா எடுக்கிறதுக்கு வந்து அந்த பைக் எடுக்கலாமா? அதோட நிறை, குறைகள் எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு அதனால ஈஸியா இருக்கும், அந்த பைக்க பத்தி தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் சாதாரணமா நெறைய பேர் ரிவ்யூ பண்ணுவாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா, பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன தெரிஞ்சுக்கலாம் நீங்க. அதனால ரிவ்யூஸ் வந்து நெறையா பாருங்க. உங்களுக்கு வந்து பல்சர் 220யோட வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ வேணும்னா, மேல ஐ பட்டன்ல குடுத்துருக்கேன். வேணா செக் பண்ணி பாருங்க. 8வது விஷயம் என்னன்னா, மெயின்டனன்ஸ். இப்ப மெயின்டனன்ஸ்ங்கும்போது, உங்களுக்கு வந்து சர்வீஸ் சென்டர் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கா? அப்படின்னு பாருங்க. அப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சீப்பா கிடைக்குமா? அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறம் லேபர் சார்ஜ், நீங்க சர்வீஸ் பண்றதுக்கான லேபர் சார்ஜ், அதுமாரி உங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் வந்து காஸ்ட் கம்மியா இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு பைக் எடுங்க. நீங்க பைக் எடுக்கும்போது கண்டிப்பா டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்க. டெஸ்ட் ரைட் பண்ணி பார்க்கும்போது, நீங்க கொஞ்சம் தனியா ஓட்டும்போதும் சரி, ஆளு பின்னாடி வச்சு ஓட்டும்போதும் சரி, உங்களுக்கு வந்து ஈஸியா இந்த பைக்க வந்து கேரி பண்ணி கொண்டு போ முடியுமா? ஈஸியா ஓட்டுறதுக்கு ஈஸியா இருக்கா? அப்படின்னு முதல்ல செக் பண்ணி பாருங்க. அப்படி வந்து உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னா, நீங்க வந்து அந்த பைக் எடுக்காம நீங்க வேற பைக் ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப சொன்னதெல்லாம் வந்து உங்களுக்கு பைக் எடுக்கிறதுக்கான டிப்ஸ் தான். இப்ப நீங்க பைக் எடுக்க போறீங்க. அப்போக்கே நீங்க என்னென்ன பார்க்கணும்? அததான் இப்ப சொல்லப் போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கிலோமீட்டர் வந்து எவ்வளோ ஓடியிருக்குன்னு பாருங்க. இப்போ ஒரு 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் ஓடிருக்குன்னா அது பிரச்சனையே கிடையாது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் ஓடியிருக்கும். அது என்னடா காரணம் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க டெஸ்ட் ரைடு போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்து அந்த மாரி வண்டிலாம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா எடுக்காதீங்க. அங்கேயே விட்டுட்டு வந்துருங்க. நமக்கு ஒண்ணும் அந்த மாரி பைக்லாம் தேவையே கிடையாது. அதனால பைக்க வந்து அங்கேயே விட்டுட்டு வந்துருங்க. அடுத்து சீட் கவர்ஸ் எல்லாம் பாருங்க. ஏன்னா டேமேஜ் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க பைக்க எடுத்துட்டு வந்துட்டு வீட்ல பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க சேஞ்ச் பண்ணி குடுப்பாங்களா என்னான்னு டவுட்டு தான். அதனால அங்கேயே எல்லாத்தையும் செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அவங்க குடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துங்க. மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு, அதுக்கப்புறம் வந்து டூல்ஸு அதெல்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு, உள்ள இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அப்புறம் உங்க பைக்ல வந்து ஆயில் லீக்கேஜ் இல்லன்னா பெட்ரோல் லீக்கேஜ் எதுவும் இருக்கான்னு பாருங்க. அங்க உங்களுக்கு தெரியாது. நீங்க ஓட்டிட்டு வந்து வீட்ல போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அதனால நீங்க ஓட்டிட்டு வந்து வீட்ல போட்டதுக்கு அப்புறம் அத செக் பண்ணி பாருங்க. எதுவும் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா, உடனே போய் அத சரி பண்ணிடுங்க. அப்புறம் ஒயரிங் ஒர்க்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. ஏன்னா உங்க ஸ்பீடாமீட்டர்ல வந்து இன்ஜின் லைட் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது மாரிலாம் இருந்துச்சுன்னா, நீங்க அங்கேயே செக் பண்ணி வேற எதுவும் லைட் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா வந்து நீங்க அங்கேயே செக் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பேட்டரிய செக் பண்ணிங்க. இப்ப லாக்டவுன் பீரியட்ல வந்து பைக்கெல்லாம் அவங்க யூஸ் பண்ணாம வச்சிருப்பாங்க. அதனால பேட்டரி வந்து உட்காந்துருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பேட்டரிய கொஞ்சம் நல்லா செக் பண்ணிட்டு பைக் எடுத்துட்டு வாங்க. அதுமாரி நீங்க பைக் எடுக்கும்போது டேல போய் பைக் எடுங்க. நைட்ல எடுக்காதீங்க. நைட்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பைக்க பார்க்கறதுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். இப்ப டேல பார்க்கும்போது தான் அதோட குறையெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ஸ்க்ராட்ச் இருந்தாலும், ஒரு பெண்ட் இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அதுமாரி பைக்க வந்து அவங்க ஷோ பண்றதுக்காக வெயில்ல போட்டு வச்சிருப்பாங்க. அதுமாரி உள்ள பைக்க வந்து நீங்க எடுக்காதீங்க. நம்மளே வந்து மோஸ்ட்லி பைக் வந்து வெயில்ல போடுற நெலம வரும். அப்பயே வந்து கொஞ்சம் அதோட கலர் வந்து டல் அடிக்கும். இப்ப அவங்க வந்து எப்பயுமே வந்து ஷோவுக்காக வெளில போட்டு வச்சிருப்பாங்க. அதனால வந்து உங்கள்ட்ட அது வந்து சீக்கிரமாவே அது டல் அடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால கிடக்கிற பைக்க வந்து நீங்க எடுக்காதீங்க. ஒரு நல்ல ஒரு த்ராட்டில் குடுத்து பாருங்க. அதில எதுவும் வைப்ரேஷனு இல்லன்னா ஒரு கட கடத்து போய் ஆடுற சவுண்டு எதுவும் கேட்டுச்சுன்னா, நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுமாரி அவங்க வந்து ஒரு 2லேருந்து 3 லிட்டர் வந்து பெட்ரோல் ஃப்ரீயா குடுப்பாங்க. அத ஏன் சும்மா விடுவானே! அது இருக்கான்னு நல்லா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் காஸ்ட் வந்து அதிகமா இருக்கு. ஒரு ரூ. 100 தொடப்போது. அதனால சில பேருக்கு வந்து கியர் சேஞ்ச் பண்ண கஷ்டமா இருக்கும். அவங்கலாம் வந்து எலக்ட்ரிக் பைக்க வந்து சூஸ் பண்ணலாம். எலக்ட்ரிக் பைக்க பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். நீங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும்.
அதுக்கப்புறம் சில பேருக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கும். எப்படி செகண்ட் ஹேண்டில் பைக் எடுக்கிறது? அதுக்கான வீடியோவும் நான் தனியா வந்து நம்ம சேனலில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.